ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அந்த நாள்ல பாபா மாதிரி வேஷம் போடுறது, பாட்ஷா மாதிரி வேஷம் போடுறது, கோச்சடையான் மாதிரி வேஷம் போடுறது பல வேஷங்களை போட்டு இந்த 75வது வயசுலயும் அவரை குஷிப்படுத்துறதுக்காக மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவருடைய பிறந்த நாள்ல அவரை பார்க்க முடியாம இருந்தாலும் சரி, அவரோட பழைய படங்கள்ல தியேட்டர்கள்ல ரிலீஸ் பண்ணியும் பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் 2 படி மேல போய் அவருக்கு வீட்டுக்கு வெளில இருக்கிற ரஜினிகாந்த் அந்த நேம் போர்டுக்கு முன்னையும் வணக்கம் போஸ் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்படி ரஜினிகாந்த் அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வெளிநாடுகள்ல இருந்து டிக்கெட் போட்டோம், உள்நாடுகள்ல இருந்து ட்ரெயின் பிடிச்சோம், பஸ் பிடிச்சோம், அவரோட வீட்டுக்கு முன்ன கிளம்பி ஒரு கூட்டம் வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு அவர் போராளியா இல்ல தலைவரா இல்ல தியாகியா கிடையாது. சாதாரண ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு சிறப்பான நடிகர், அவ்வளவுதான். சரி, கொண்டாடுறது தப்பு இல்ல, அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா இந்த அளவுக்கு கொண்டாடுற நீங்க நேத்திக்கு இன்னொருத்தரோட பிறந்த நாள் கொண்டாடணுமா? தவறிட்டோம், மறந்துட்டோம். யார் அந்த புனிதவான்னு கேக்குறீங்களா? வேற யாரும் இல்ல, அடிக்கடி மனசுல நினைச்சிட்டு உங்களோட மீசையை முறுக்குவீங்களே, யோ பாரதியாரோட பிறந்த நாளியா? தமிழ் இலக்கியத்துக்கு தன்னோட கவிதைகளால உயிர் கொடுத்தவர். 1900 அதாவது 90s பிகினிங்ல நம்ம சமுதாயம், அதாவது சொசைட்டில இருக்கிற பெண்களை மேலாதிக்கத்தில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க, ஒடுக்குனாங்க, சப்ரஸ் பண்ணாங்க. அப்பேற்பட்ட மேலாதிக்கத்தை எதிர்த்து பெண்களுக்கான சம உரிமை கொடுக்கணும், பெண்களுக்கான கல்வி அறிவு கொடுக்கணும், பெண்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கணும், பெண்களுக்கான பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது சுதந்திரத்தை கொடுக்கணும்னு 90s பிகினிங்லேயே போராடினாரு. நம்ம நாட்டு மக்களுக்கு நாட்டு மேல பட்டு இருக்கணும்னு வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை என்று பாடல்கள். அப்பேற்பட்ட பழமையான புனிதமான தமிழ் மொழியே அன்னைக்கு இருந்த ட்ரெண்டுக்கு புதுமைப்படுத்தியவர் தான் இந்த புதுமை பித்தன் பாரதியார். அந்த காலகட்டத்தில் இருந்த பத்திரிகைகள், அதாவது பாலபாரதம், விஜயா, இந்தியா போன்ற பத்திரிகைகள் மூலமா பிரிண்ட் மீடியா இந்த கருவியை யூஸ் பண்ணி மக்கள் கிட்ட புரட்சியை ஏற்படுத்தினார். இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஜாதி ஒழிப்பு, ஒற்றுமை, மனிதநேயம்னு மக்கள் மத்தியில் ஒரு இணக்கத்தை கொண்டு வரணும், சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தே தீரணும்னு தொடர்ந்து போராடினார். மேக்ஸ், சயின்ஸ், அதாவது கணிதம், அறிவியல் போன்ற எல்லாத்தையும் பாடல் மூலமா சுவாரஸ்யமா புரிய வச்சாரு, எஜுகேட் பண்ணாரு. யாரு? நம்மள மாதிரி அன்னைக்கு இருந்த குழந்தைகளை. சின்னஞ்சிறு கிளியே ஓடி விளையாடு பாப்பா, நின்று கொஞ்சம் பாரு பாப்பா, பாடி பாடி விளையாடு பாப்பான்னு தன்னோட பாடல் மூலமா குழந்தைகளை எஜுகேட் பண்ண தெரிக்க விட்ட பாரதியாரை கொண்டாடாம இன்னைக்கு யாரை கொண்டாடிட்டு இருக்கோம்? பாட்ஷா என்ற ரஜினிகாந்த். சரி, ஏதோ கொண்டாடிட்டு வரீங்க, வேஷம் போட்டுட்டு வரீங்க, ஆனா ஜாதிகள் இல்லையடி பாப்பா, கூடிகளும் இல்லையடி பாப்பா, 1-2000 வேறுபாடுகள் வந்து இல்லையடி அம்மான்னு சொன்ன பாரதியார கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கலாம், கொண்டாடி இருக்கலாம். ரஜினியை கொண்டாடாதீங்கன்னு சொல்லல, ஆனா நம்ம நாட்டுக்காக, நம்ம மக்களுக்காக ரத்தம் சிந்தின ஒவ்வொரு புரட்சியாளர்களையும் ஒவ்வொரு தலைவர்களையும் கொண்டாட தவறும் இல்ல, அதான் சுட்டி காட்டுறேன். இவரையும் சரி, இவர் போன்ற பல தலைவர்களையும் கொண்டாட மறந்து இன்னைக்கு நம்ம நாட்டு மக்கள் ஒரு நவீன தற்கொலைகளா மாறி வராங்க நினைக்கிறேன் என்று சொல்லி பாரதி புகழ்பாடி வணங்குகிறேன். இன்னும் மேலும் எங்களை ஊக்குவிக்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.